ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாண்டிய நாட்டு தலங்களில் பாகம் 19. ஸ்ரீ அரவிந்த லோசனன் திருக்கோயில். செந்தாமரை மலர் மிராக்கில். சுப்ரபர் என்ற முனிவர் இங்கே யாகம் செய்த போது சரஸ்வதி ஆற்றிலிருந்து செந்தாமரை மலர்களை கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து வழிபட்டார். அந்த பக்தியில் மகிழ்ந்த பெருமாள் தன் தாமரை போன்ற கண்களால் அவருக்கு காட்சி கொடுத்தார். நீங்க செய்யற சின்ன உதவியா இருந்தாலும் அதை மனசார செஞ்சா இந்த பெருமாள் உங்களை அப்படியே ஏத்துக்குவாரு. கேது தோஷ நிவர்த்தி ஞானம் தரும் தலம். நவதிருப்பதியில் இது கேது பகவானுக்குரிய தலம். ஜாதகத்தில் கேது தோஷம் இருப்பவர்கள் அல்லது ஆன்மீகத்தில் முன்னேற துடிப்பவர்கள் இங்கே வந்து வேண்டிக் கொண்டால் கேதுவின் அருளால் ஞானமும் வைராக்கியமும் பிறக்கும். இரட்டை திருப்பதி, ராகு கேது சங்கமம். ஒரே ஊரில் அருகருகே ராகு மற்றும் கேது தலங்கள் அமைந்திருப்பது ஒரு அபூர்வம். காளஹஸ்திக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கே வந்து இந்த இரண்டு பெருமாளையும் தரிசித்தால் ராகு கேது தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஒரே இடத்துல 2 கிரகத்தோட அருளையும் இங்கே பெறலாம். தாமிரபரணி ஆற்றின் ரகசியம். இந்த கோயில் தாமிரபரணி ஆற்றின் மிக அருகிலேயே அமைந்துள்ளது. ஆற்றின் குளிர்ச்சியும் பெருமாளின் அருளும் சேர்ந்து ஒரு தெய்வீக அமைதியை கொடுக்கும். இயற்கையும் இறைவனும் ஒன்னா இருக்கிற ஒரு பீஸ்ஃபுல் ஸ்பாட் இது. அடுத்த பகுதியில் 73 தலம் பத்தி பார்க்கலாம். அடியன் தாசன் ரங்கா ரவிச்சந்திரன். இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.